السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال أيضا إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. عن أبي سعيد الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا تكتبوا عني ومن كتب عني غير القرآن فليمحو صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வை வலுவாது தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்ற கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆங்கில புத்தாண்டின் முதல் ஜும்மா, பரக்கத்தான ரஜபு மாதத்தின் இரண்டாம் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரஜபு மாதத்தில் அவன் என்னென்ன அருட்களை எல்லாம் செய்ய இருக்கிறானோ அந்த அனைத்து அருளையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்வான. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டது. அதில் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், தமிழக வாக்காளர்களில் 97,37,832 பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆருக்கு முன்னால் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பிறகு 5,43,76,750 பேராக வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15.18% வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வாக்காளர் பட்டியல்களில் பெயர் விடுபட்ட 12 லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உங்களுடைய ஆவணங்களை சரியாக்கி நீங்கள் ஒப்படையுங்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, யாருடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு என்ன ஆவணங்கள் தேவையோ அதை சரியாக்கி விரைவில் பதிவு செய்ய ஆர்வப்படுத்தும் நோக்கத்திலேயும் ஆவணங்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்திலே இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது என்பதை எடுத்து காட்டுவதும் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, நமது சமுதாயத்தை பொறுத்தவரை ஆவணங்களை சரியாக்கி வைக்கிற விஷயத்தில் பிற சமுதாயத்தை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். வீடு மாறுகிற போது நம் சாப்பாட்டிற்கு அவசிய தேவையாக இருக்கிற கேஸ் சிலிண்டர் வீடு தேடி வர வேண்டும் என்பதற்காக அட்ரஸ் மாறிய தகவலை கேஸ் கம்பெனியில் பதிவு செய்து விடுகிறோம். ஆனால் நாம் அட்ரஸ் மாறிய உடனே செய்ய தவறுகிற விஷயம் என்னவென்றால், ஆதார் கார்டில்
ரேஷன் கார்டில், ஓட்டர் ஐடியில் எதிலேயும் மாற்றம் செய்வதில்லை. இது ஒரு நாள் வேலை. இதற்கு சங்கடப்பட்டு பின்னால் வருந்தி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கிற ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே போல இன்னும் பல ஆவணங்கள், இவைகள் எதிலேயும் நம்முடைய பெயர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதை சரி செய்யவும் நாம் முயற்சி எடுப்பதில்லை. நமது பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை பெறுகிற போது ஆதார் கார்டு, இன்கமிங் சர்டிபிகேட், வருமான வரி சான்றிதழ், அதே போல கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவைப்படும் போது ஒவ்வொரு சர்டிபிகேட்லையும் பெயர் வித்தியாசப்படுவதால் முனிசிபாலிட்டி ஆபீஸ், விஓ ஆபீஸ், ஆர்ஐஓ ஆபீஸ் என்றெல்லாம் நாம் லோ என்று அலைய வேண்டியதாக இருக்கிறது. நமது பெயரை நாம் பதிவு செய்யும் போது சரியாக பதிவு செய்திருக்கிறார்களா என்று பரிசோதிக்க வேண்டும். நம் இஸ்லாமிய சமூகத்தின் பெயர்களை பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆபீசர்களாக இருப்பவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பதால் நம்முடைய இஸ்லாமிய பெயர்களுடைய பதிவு செய்கிற போது பெயர்களை மாற்றி மாற்றி பதிவு செய்து விடுகிறார்கள். அதாவது ஜாஃபர் என்பதை ஜாபர் என்றும் ஜபர் என்றும் இப்படியெல்லாம் பெயர் மாற்றி விடுகிறார்கள். முகமது என்கிற வார்த்தையை விட்டு விட்டு பெயர் பதிவு செய்து விடுகிறார்கள். முகமது ஜாஃபருக்கு ஜாஃபர்னு சொல்லிடுறாங்க. அதே போல நம்ம பேரை வைக்கிற போது ஒரு பேரை வைத்துக் கொண்டு கூப்பிடும் போது வேற பேரை கூப்பிடுறது, இது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தவறான நடைமுறை. பேர் வைக்கிற பேர் ஒண்ணு, கூப்பிடுற பேர் ஒண்ணு. கடைசியில நம்ம பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற பேரை விட்டு போட்டு யாராவது ஆதார் பேர் பதிவு செய்யறதுக்கோ அல்லது ஓட்டர் ஐடியில பேர் பதிவு செய்வதற்கோ யாராவது பேர் கேட்டு வந்தா, நம்ம உதாரணமா பாபுங்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்குது, அந்த பாபுங்கிற பேரை சொல்லிடுறோம். ஆனா பர்த் சர்டிபிகேட்ல வேற பேர் இருக்குது. இப்படியாக பெரிய குழப்பங்கள். நம்முடைய பெயரை பதிவு செய்கிற ஆபீசர்கள் பெரும்பாலும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் நம்முடைய பெயர்களை மாற்றி மாற்றி பதிவு செய்து விடுகிறார்கள். ரியாசுத்தீன் என்பதை ரியாசுதீன் என்று பெயர் மாற்றி விடுகிறார்கள். ஹுசைன் என்பதை உசைன் என்று பெயர் மாற்றி விடுகிறார்கள். இப்படியாக பல குளறுபடிகள் நம்முடைய அடையாள அட்டைகளில், ஒவ்வொரு அட்டையிலும் ஒவ்வொரு விதமான பேர் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாம் எல்லா அடையாள அட்டைகளிலேயும் ஒரே மாதிரி பேர் இருப்பதற்கு நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். அதை ஒரு வேலையாக பார்க்காமல், சுமையாக பார்க்காமல் அதை நாம் செய்து முடித்துவிட வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கே பாஸ்போர்ட் ஆபீஸ்களிலே, அதே போல ஆதார் அலுவலகங்களிலே, கலெக்டர் ஆபீஸ்களிலே, இங்கே எல்லாம் பதிவு செய்வர்கள் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பதில்லை. அந்த இடத்திற்கு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த அலுவலர்களாக நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை உருவாக்குவதற்கான முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் நாம் கவனிக்க தவறவிடக்கூடாது. முதலில் ஆவணங்களை சரிப்படுத்துவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் நாம் குடியுரிமையை இழக்க நேரிடும். எஸ்ஐஆர் சமயத்திலே நமது பெற்றோர்களின் சரியான டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி அவதிப்பட்டோம் நாம் யோசித்து பார்க்கணும். நாளை நம் சந்ததிகள் அந்த சிரமத்தை அடையக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற போது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பெயர்களில் இருக்கிற குளறுபடிகள், நம்முடைய அடையாள அட்டைகள் இருக்கிற குளறுபடிகள், இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய பிற்கால சந்ததி அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, டாக்குமெண்டேஷன் விஷயத்திலே, பதிவு செய்து வைக்கிற விஷயத்திலே நம்முடைய மார்க்கம் சிறப்பான வழிகாட்டுதல்களை செய்கிறது. முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை பதிவு செய்கிற
2 மலக்குகள் இருக்கிறார்கள். ரகீப் அதீத் என்ற மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரகீப் என்கிற மலக்கு நாம் செய்கிற நன்மைகளை பதிவு செய்கிறார். அதீத் என்கிற மலக்கு நாம் செய்கிற தீமைகளை பதிவு செய்கிறார். அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த பட்டியலை நம் முன்னால் சமர்ப்பிப்பான். மம்தாசுல் யௌம் அய்யுல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் தனியாக விலகி நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். நல்லவர்களே நீங்கள் தனியாக ஒதுங்கி நில்லுங்கள், பாவிகளே நீங்கள் தனியாக ஒதுங்கி நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். சொல்லிவிட்டு இதோ உங்களுடைய பட்டியல். நீங்கள் உலகத்திலே வாழுகிற போது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் என்னென்ன செய்தீர்கள் என்பது அப்படியே பட்டியலாக PDF ஆக நமக்கு தரப்படும். எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நேரம், தேதி எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போது மறுத்து பேசுகிற போது இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இதோ உன் பட்டியலை படித்துப் பார். நீ செய்தது இதை எதையாவது மறுக்க முடியுமா என்று அல்லாஹு தஆலா நம் முன்னால் பட்டியலை காண்பிப்பார். ஆக அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னவென்றால், எது செய்தாலும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த விஷயம் நமக்கு உணர்த்துகிறது. பதிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்று உணர்த்துகிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் படைக்க துவங்கினான். அப்போதே டாக்குமெண்டேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி விட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு மலக்குமார்களை கைகாட்டி சொன்னான், இவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாமை சொல்ல சொன்னான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் சொன்னார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் திரும்பி வந்தார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்த்து முஹம்மன், அதே போல உங்களுடைய சமுதாயத்தினுடைய முஹம்மன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனுடைய கையிலே ஒரு பிடிபிடித்தான். அதிலே பிடித்து சொல்லிவிட்டு சொன்னான், ஆதமே நீங்கள் இதா எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி உலகம் அழிகிற வரையிலேயும் தோன்றுகிற எல்லா மக்களின் உருவங்களும் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது. பிறக்கிற எல்லோருடைய உருவங்களும் அங்கே காட்டப்படுகிறது. இதுதான் உன்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுடைய தவணையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் இத்தனை நாள் வாழ்வான், இத்தனை நாள் வாழ்வான் என்கிற எல்லா தவணையும் ஒவ்வொரு மனிதனுடைய இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆதமுடைய சமுதாயத்திலே சந்ததிகளிலே சிலர்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள். அரபியின் வாசகம் வாசித்தால் நேரமாகும். பிரகாசித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு இவர்கள் யார் என்று கேட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயத்திலே வருகிற நபிமார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபிமார்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் மிக சிறப்பான முறையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வயது 40 என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டு காலம்தான் இவர் வாழ்வார் என்று. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய வாழ்நாள் எவ்வளவுன்னு கேட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் 1000 ஆண்டு காலம் வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்படியானால் என்னுடைய வயதிலிருந்து 60 வயதை அவருக்கு கொடுத்து விடியா அல்லாஹ் என்று சொன்னார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு 100 வயதாக அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்தான். இந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் சரியாக 940வது ஆண்டு மலக்குல் மௌத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்ற வருகிறார். வந்தபோது என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்தேன் என்று மலக்குல் மௌத் சொன்னபோது எனக்கு இன்னும் 60 ஆண்டு காலம் வாழ்க்கை இருக்கிறதே என்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
நான் இன்னும் 60 ஆண்டு காலம் வாழணும், எனக்கு 940 வயசு தானே ஆச்சு, 1000 வருஷம் அல்லவா எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திடத்திலே வாதிட்டார், விவாதம் செய்தார். அப்போ அல்லாஹ் தஆலா அவரை படைக்கிற போது நடந்த நிகழ்வை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இதோ அங்கே நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் தாவூத் என்பவருக்கு நீங்கள் 60 ஆண்டு காலத்தை கொடுத்தீர்களே என்று நினைவுபடுத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் ஊர்ஜிதப்படுத்தவிட்ட பிறகு அவர் உயிர் கைப்பற்றப்படுகிறது. இந்த செய்தியை சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபனசிய ஆதம் ஃபனசியத் துர்ரியத்துஹு, ஆதம் மறந்தார், அவரின் சமுதாயமும் மறக்கிறது. வஜஹத ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாதிட்டார், ஃபஜஹதத் துர்ரியத்துஹு, அவருடைய சமுதாயம் எதற்கெடுத்தாலும் விவாதம் செய்கிறது, மறுத்து பேசுகிறது. ஃபஹீன இதின், இந்த நேரத்திலே வலஅல்லாஹுல் கிதாப வஅமர பிஷ்ஷுஹூத், அல்லாஹ் எழுத வேண்டும் என்றும் சாட்சியை நியமிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதி வையுங்கள், சாட்சியை கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஆனால் தான் திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். சூரத்துல் பக்ராவில் இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலேயே மிகப்பெரிய ஆயத் என்றால் அது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக வருகிற ஆயத்து தான் குர்ஆனிலே மிகப்பெரிய ஆயத்தாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய வசனம் குர்ஆனிலே எங்கேயும் இல்லை. அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூஹு, நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட தவணையை குறிப்பிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபல்யக்தும் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல், அதிலே நீதமானவன் வாசகமிடட்டும் என்றார்கள் என்றான் அல்லாஹ். வஸ்தஷ்ஹிது ஷஹீதைன் மின் ரிஜாலிக்கும், ஆண்களாக இருந்தால் 2 சாட்சிகளை அமைத்துக் கொள்ளுங்கள், பெண்களாக இருந்தால் ஒரு ஆணும் 2 சாட்சியும், 2 பெண்களும், ஒரு ஆணும் 2 பெண்களும், 2 பெண்களின் சாட்சி ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமம். 4 சாட்சியா பொம்பளையாகவே வைக்கக்கூடாது, 2 சாட்சி. இதுல ஒரு சாட்சி ஆணாக இருக்க வேண்டும், இன்னொரு சாட்சி என்பது 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலிஹி, அது கடன் தொகை கொஞ்சமோ பெரிதோ எழுத நீங்கள் சங்கடப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்வார், ذَلِكُمْ أَقْسَطُ عِندَ اللَّهِ وَأَقْوَمُ لِلشَّهَادَةِ, இப்படி எழுதி வைத்துக் கொள்வது உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நீதத்தை நிலைநாட்டுவதற்கும் சாட்சிக்கும் தகுந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது சில பேர் வாங்கிவிட்டு மறுத்து விடலாம், அது எழுத்துப்பூர்வமாக பத்திரமாக நீங்கள் பதிவு செய்யுங்கள், டாக்குமெண்டேஷனாக அது இருக்கட்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி காட்டுகிறார். அது எனவே நாம் டாக்குமெண்டேஷன் என்பது ஆவணப்படுத்துவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிதுர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சந்திக்கிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். அதிலே கிதுர் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த பயணத்திலே 3 விதமான காரியங்களை செய்கிறார்கள். அதிலே ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ஊருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமும் கிதுர் அலைஹிஸ்ஸலாமும் செல்கிறார்கள். அந்த ஊர் மக்களிடத்திலே உணவு கேட்கிறார்கள். அவர்கள் உணவு கொடுக்க மறுத்து விட்டார்கள், அந்த இருவருக்கும் விருந்து கொடுக்க. அந்த நேரத்தில் அப்படியே நடந்து வருகிற போது ஒரு சுவர் ஒன்று இடிந்து விடுகிறது. அதை கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செப்பனிடுகிறார்கள். திருக்குர்ஆனிலே 16வது ஜுஸ்விலே இந்த வரலாறு இருக்கிறது. 15ஆம் ஜுஸ்வின் கடைசியிலையும் 16வது ஜுஸ்வின் ஆரம்பத்திலேயும் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்திலே இந்த வரலாறு முழுமையாக இருக்கிறது. அந்த சுவரை தூக்கி நிறுத்துகிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நமக்கே சாப்பாடு தரல,
இந்த ஊர்க்காரங்களுக்கு போய் நீங்க இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொன்ன போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் விளக்கம் சொல்கிறார்கள். வம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனதி வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா ஃபஅராத ரப்புக யப்லுக அஷுத்தஹுமா வயஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக். இந்த சுவர் 2 யதீமான சிறுவர்களுக்கு உரியது. அந்த இருவருடைய தந்தையர் மிக சாலிகான மனிதர். அவர் அந்த சிறுவர்களுக்குரிய புதையலை அந்த சுவற்றுக்கு கீழால் பதித்து வைத்திருக்கிறார், புதையல் மறைத்து வைத்திருக்கிறார். அதை அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அந்த சுவற்றை, சிறுவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய வயதிலே போய் சேர வேண்டும் என்பதற்காக நான் அந்த சுவற்றை சரிபடுத்தினேன். அந்த சுவர் இடிந்து விழுந்து விட்டது என்றால் அந்த புதையல் வெளிப்பட்டு விடும். இந்த விஷயத்திலேயும் நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் காட்டித் தருகிறான். அவரவர்களுக்கு போக வேண்டிய உரிமை, அதற்குரியதை அவர்களுக்கு போய் சேர வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக வலியுறுத்துகிறான். மரியாதைக்குரியவர்களே, நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குர்ஆன் எல்லா முஸ்லிம்களின் இல்லத்திலேயும் இருக்கிற குர்ஆன். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே எழுத்து வடிவிலே இப்படி நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த விதத்திலே பதிவு செய்யப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்க அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அவர்கள் ஒட்டகத்தின் எலும்புகளிலேயும் மரப்பட்டைகளிலேயும் மர இலைகளிலேயும் அவர்கள் அந்த இதை பதிவு செய்து கொள்வார்கள். இதுவே நமக்கு உணர்த்துகிறது பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துகிறது. யமாமா என்கிற யுத்தம் அபூபக்கர் ரலியல்லாஹு காலம், இப்படித்தான் குர்ஆன் என்பது இருந்தது. ஒரு தொகுப்பாக இருக்கவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. ஆங்காங்கே அவரவர்களிடத்திலே ஒரு ஆயத்து, 2 ஆயத்து, 10 ஆயத்து, 20 ஆயத்து என்று பிரிந்து பிரிந்து அப்படியே இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே யமாமா என்கிற யுத்தம் நடக்கிறது. அதிலே 700 ஹாஃபிዝகள் கொல்லப்படுகிறார்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே நீங்கள் குர்ஆனை தொகுக்க உத்தரவிடுங்கள் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் செய்யாத காரியத்தை நான் எப்படி செய்வது என்று யோசித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த விஷயத்தின் தீவிரத்தை உணர்ந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வஹியை எழுதுபவர்கள் பிரதானமாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இருந்தார்கள். அந்த குர்ஆனிய வசனங்களை எழுதுவதிலே அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு மலையை பெயர்த்து இந்த பக்கமாக வைத்துவிட சொன்னால் அதை நான் செய்து விடுவேன். இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிற காரியம் அதைவிட மிகப்பெரியது, பிரம்மாண்டமானது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஆங்காங்கே இருக்கிற அந்த ஒட்டகத்தினுடைய எலும்புகளில், மரப்பட்டைகளில், மர இலைகளில் யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அந்த வசனங்களை எல்லாம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையிலே கொடுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய கையில் அது இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிற சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் நாம் இப்போது ஓதுகிற அமைப்பிலே குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்று விட்டிருந்தால் சமுதாயத்தில் குர்ஆன் போய் சேர்ந்திருக்காது. அது ஒரு டாக்குமெண்டேஷனாக, ஒரு ஆவணமாக பதிவு செய்யப்பட்டதால் குர்ஆன் என்பது கியாமத் நாள் வரையிலும் இருக்கும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹதீஸ்கள் தொகுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாம் புகாரி, முஸ்லிம் என்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் இன்றைக்கு பெருமானாருடைய அந்த வழிகாட்டுதல்களை, ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் படிக்க முடிகிறது என்றால் அன்றைக்கு பதிவு செய்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி சொன்னார்கள் என்றால், லா அன்னி, நீங்கள் நான் சொல்வதை எல்லாவற்றையும் எழுதாதீர்கள். வமன் கதப அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர வேற எதையாவது எழுதினால் ஃபல்யம்ஹு, அதை அழித்து விடுங்கள். ஏனென்றால் குர்ஆனும் பெருமானாருடைய வாயிலிருந்து வருகிறது, ஹதீஸ்களும் பெருமானாருடைய வாயிலிருந்து வருகிறது. எது குர்ஆன் வசனம் என்று குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்வார்களோ அதை பூரா எழுதி கொண்டிருந்தேன். அதை மனப்பாடம் செய்வதற்காக குறைஷிகள் தடுத்தார்கள். என்ன பெருமானார் பேசுகிற எல்லாவற்றையும் நீ எழுதுகிறாய்? அவர் ஒரு மனிதர். அவர் கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விடலாம், நிதானமாக இருக்கிற போது ஏதாவது வார்த்தைகளை விடலாம். எல்லாவற்றையும் நீ எழுதி கொண்டிருந்தால் எப்படி என்று குறைஷிகள் தடுத்தார்கள். நான் கொஞ்ச நாள் எழுதாமல் விட்டுவிட்டேன். இது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசின போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தன்னுடைய வாயிலே கை வைத்து சொன்னார்கள், ஃபகால உக்துப் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி மா யக்ருஜு மின்ஹு இல்லா ஹக். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வாயிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது, நீ எழுது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதினார்கள், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வருகிற எல்லாம் வஹீதான். அவர்கள் சொந்த சரக்கை சொல்ல மாட்டார்கள். அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் எதை குர்ஆன் என்று விளங்கினார்கள், எது ஹதீஸ் என்று விளங்கினார்கள், பிரித்து விளங்கினார்கள். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பதாக, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ கியாமத் நாள் வரையிலையும், அதுபோல் பெருமானாரின் பொன்மொழிகளும் பாதுகாக்கப்படும். ஆக அன்றைக்கு இருந்த இமாம்கள் பெரும் முயற்சியோடு, அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒரு டாக்குமெண்டேஷனாக பதிவு செய்யாவிட்டால் இன்றைக்கு சமுதாயத்தில் குர்ஆன் கிடைத்திருக்காது. அன்றைக்கு இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் உள்ளிட்ட அந்த மாபெரும் அறிஞர்கள், மேதைகள், அவர்கள் பெருமானாருடைய ஹதீஸை பதிவு செய்யாவிட்டால், டாக்குமெண்டேஷனாக பதிவு செய்யாவிட்டால், ஆவணமாக பதிவு செய்யாவிட்டால் இன்றைக்கு சமுதாயம் வழிகாட்டுதலுக்கு ஹதீஸ்கள் கிடைக்காமல் திணறிக் கொண்டிருக்கும். மரியாதைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் எல்லா நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரைமுடி உட்பட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நரைமுடி இருந்தது. அனஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித் தவீலில் பாயின் வலா பில் கஸீர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக உயரமானவராகவும் இல்லை, குட்டையானவராகவும் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்று அவர்களுடைய ஒவ்வொரு அம்சங்களாக பதிவு செய்துவிட்டு, வலைஸ ஃபீ ரஅஸிஹி வ லிஹியதிஹி யுஸ்ரூன ஷாரா ஷாரத்தும் பைலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தாடியிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தலையிலையும் 20 முடியை தவிர வேற இல்லைங்கிறாங்க. 17 முடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தாடியிலையும் தலையிலையும் இருந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அது ஒரு ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்குள் வந்ததும் மக்காவில் இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனை 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் எழுத தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எல்லா விதமான கணக்கெடுப்பும் பெருமானாரின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. எல்லா விஷயங்களும் கணக்கெடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்தது. அதிலே கலந்து கொண்டவர்கள் 313 பேர். அவர்கள் யார்? பெயர் பட்டியல் இருக்கிறது. அதிலே மக்காவை சார்ந்த சஹாபாக்கள் 82 பேர், அன்சாரி சஹாபாக்கள் 231 பேர், அதிலே அவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் 61 பேர், ஹஸ்ரஜ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் 170 பேர், வராதவர்கள் 7 பேர், குதிரை 1, ஒட்டகம் 200, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பத்ர் யுத்தத்திலே ஷஹீதானவர்கள், உயிரை துறந்தவர்கள் முஸ்லிம்களின் தரப்பில் 14 பேர். அவர்களுடைய பெயர் என்ன? அதிலே மக்காவாசிகள் 6 பேர், மதீனாவாசிகள் 8 பேர், அதிலேயும் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 6 பேர், அவுஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 2 பேர். எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதையும் விட்டு வைக்கவில்லை. ஆவணப்படுத்துதல் என்பது அவ்வளவு அவசியம் என்று நம்முடைய மார்க்கம் உணர்த்துகிறது. மரியாதைக்குரியவர்களே, பள்ளிவாசல் சொத்துக்கள்
அது முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். அது ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கணும், ஆவணமாக பத்திரமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிற்காலத்தில் மிகப்பெரிய இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வக்ஃபுகள் முறையாக பதிவு செய்யப்படாத காரணத்தால் இன்றைக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் மிகப்பெரிய சோதனைக்கும் மிகப்பெரிய வருத்தத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது. எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டு. மரியாதைக்குரியவர்களே, உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது. அதிலே கலந்து கொண்டவர்கள் 700 பேர். கலக்காமல் முனாஃபிக்குகளாக புறமுதுகு காட்டி ஓடியவர்கள் 300 பேர். அவருடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே வஃபாத்தானவர்கள் ஷஹீதானவர்கள் 70 பேர். அதிலே காயமுற்றவர்கள் 630 பேர். எல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் என்கிற யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த அகழி யுத்தம் அது யுத்தமாக நடக்கவில்லை, அது ஒரு மிகப்பெரிய அகழி தோண்டி எதிரிகள் வராமல் பாதுகாத்தார்கள் மதீனாவை. அதிலே 3000 பேர் கலந்து கொண்டார்கள். அது என்ன விவரம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக சென்றபோது ஹுதைபியா என்ற இடத்திலே 1400 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அந்த 1400 பேருடைய பெயர் பட்டியல் இருக்கிறது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பதிவு செய்யப்படாவிட்டால் நாம் பேச முடியாது. யார் அந்த ஒப்பந்தத்தை எழுதியது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் வாசகங்கள் என்ன எல்லாம் இன்றைக்கும் 1400 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது டாக்குமெண்டேஷன் தான், ஆவணப்படுத்துதல் தான் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 7 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்தை கலந்து கொண்டார்கள். அதிலே 1600 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல அதிலே காயமுற்றவர்கள் 80 பேர், அதிலே இறந்து போனவர்கள் 20 பேர், 50 பேர் காயமுற்றவர்கள், இறந்து போனவர்கள் 20 பேர், எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 8 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டார்கள். அந்த சமயத்தில் 10,000 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தார்கள். அது நடந்த தேதி எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹுனைன் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். அதிலே கிட்டத்தட்ட 12,000 பேர் கலந்து கொண்டார்கள். எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது, எதுவும் விடவில்லை. தபூக் யுத்தம், அதிலே 39,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள், அதுவும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகிற இறுதி ஹஜ், அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உரையாற்றினார்கள் அந்த உரைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கலந்து கொண்ட 1,24,000 பேர்கள் கலந்து கொண்டார்கள், அந்த வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஆவணப்படுத்துவதின் அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் ஒரு ஓட்டர் ஐடி ஆகட்டும், ஒரு ஆதார் ஆகட்டும், இதெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும், இதையெல்லாம் எதற்காக சரிபடுத்த வேண்டும் என்று நினைக்க கூடாது. அது பிற்காலத்திலே இன்றைக்கு நாம் எஸ்ஐஆரின் சமயத்திலே நம்முடைய பெற்றோர்களுடைய ஆவணங்கள் இல்லாமல் நாம் வருத்தப்பட்டதை போல நம்முடைய ஆவணங்கள், நம்முடைய அந்த டாக்குமெண்டேஷன்கள் சரியாக இல்லாமல் நம்முடைய சந்ததிகள் வருத்தப்படக்கூடாது. என்னடா அத்தா இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு, அதனால நம்முடைய ஆதார் கார்டு, நம்முடைய ரேஷன் கார்டு, நம்முடைய ஓட்டர் ஐடி, நம்முடைய பான் கார்டு, இவைகள் எல்லாவற்றிலையும் ஒரே மாதிரியாக பேர் இருக்கிற மாதிரி நாம் மாற்றணும். ஆவணப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், மரியாதைக்குரிய ஹிஜ்ரி 447 அப்பாசியாக்களுடைய ஆட்சியிலே யூதர்கள் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வராங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதி இருக்குதுன்னா, யூதர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஜிஸியா வரி வாங்கக்கூடாது, அவர்களுக்கு ஜிஸியா வரி வாங்கக்கூடாது என்ற அந்த டாக்குமெண்டேஷன் எழுதி இருக்குது. அதுல சாட்சிக்காக அபூ சுஃபியான் சாட்சியாக இருந்தார், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியாக இருந்தார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது அப்பிருந்த மன்னர் இப்னுல் குரா என்கிற ஒரு அமைச்சரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அவர் அன்றைக்கு வாழ்ந்த ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த பேரறிஞர். அவரிடத்தில் போய் இப்படி ஒரு யூதர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வரார்கள், ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வராங்க, அவங்களுக்கு ஜிஸியா வரி வாங்கக்கூடாது என்று அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வருகிறார்கள் என்று அவரிடத்தில் போய் சொன்ன போது ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இது பொய்யான டாக்குமெண்ட். ஏனென்றால் அபூ சுஃபியான் அந்த ஹைபர் யுத்தத்தின் சமயத்திலே, ஹைபர் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று அந்த யூதர்கள் சொல்கிறார்கள் அந்த டாக்குமெண்ட்ல. அப்ப சொன்னாங்க ஹதீபுல் பக்தாதி, அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வந்தது ஹிஜ்ரி 8ல, ஹைபர் யுத்தம் நடந்ததோ ஹிஜ்ரி 7ல. அவர் எப்படி சாட்சியாக இருப்பார் முஸ்லிம்களின் தரப்பில்? சஅத் இப்னு முஆத் அவர்கள் ஹிஜ்ரி 5லேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர் எப்படி சாட்சியாக ஹிஜ்ரி 7ல இருப்பார்? மௌத்தா போனவர் எப்படி சாட்சியாக இருப்பார் என்று இந்த டாக்குமெண்ட் பொய்யானது என்று ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிரூபித்தார்கள். அதுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லா லஉஹ்ரிஜன்னல் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப் ஹத்தா லா அதுஉ இல்லா முஸ்லிமா. யூதர்களையும் நஸாராக்களையும் இந்த அரபு பூமியை விட்டே வெளியேற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கு பெருமானார் எப்படி ஜிஸியா வாங்கக்கூடாது, அவர்கள் சுதந்திரமாக இங்கே இருக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக, அந்த ஒப்பந்தத்தை போட்டதாக எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார். மரியாதைக்குரிய நாம் நம்முடைய பெயர்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆதார் கார்டுல ஒரு மாதிரி, ஓட்டர் ஐடியில ஒரு மாதிரி, பாஸ்போர்ட்ல ஒரு மாதிரி, பர்த் சர்டிபிகேட்ல ஒரு மாதிரி, இந்த பெயர்களை எல்லாம் ஒரே மாதிரியாக ஆக்குவதற்கு அரசாங்க கெசட் இருக்கிறது. கெசட்ல போய், கெசட் ஆபீஸ் எங்கிருந்தோ அங்க தேடி போய் நம்முடைய பெயரை சரியாக அதிலே மாற்றி விட்டோம் என்றால் நம்முடைய அனைத்து ஆவணங்களிலையும் அனைத்து டாக்குமெண்ட்லையும் ஒரே மாதிரி பேர் வந்துடும், ஒரே மாதிரி பேர் வந்துடும். இது கொஞ்சம் நமக்கு சிரமமாக நினைத்தோம் என்று சொன்னால் பிற்காலத்திலே இப்படி ஓட்டர் ஐடியில, ஓட்டர் வாக்காளர் பட்டியலில் இடமில்லாம போய் நம்முடைய பெற்றோர்களுடைய ஆவணங்கள் சரியில்லை என்று நம்முடைய சந்ததியினர்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இது போன்றவைகளுக்காக வேண்டி அவர்கள் அலைந்து போகிற போது பேர் சரியில்லைப்பா, இந்த பேர் இப்படி இருக்கு, இந்த பேர் இப்படி இருக்குது, எதுவுமே சரியாக வராமல் போய்விடும். எனவே நாம் நமக்கான எல்லா உரிமைகளையும் பெற வேண்டுமானால், இந்த நாட்டின் குடியுரிமை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய டாக்குமெண்ட் அனைத்திலேயும் ஒரே மாதிரியாக பேரை அமைத்து வைப்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவணங்களை சரிப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவு பயானுக்கு புறக்கணிச்சு லேட்டா வர்றது, ஜும்மாவுடைய எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது. புரிஞ்சு